ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சஃபா மேக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எட்டாம் வகுப்பு பயிற்சி 6.3ல் வந்துட்டு 5வது சம் பார்க்க போகிறோம். கீழ்காணும் விவரத்திற்கு தொடர்ச்சியான நிகழ்வின் பரவல் அட்டவணையை தயார் செய்க, மேலும் நிகழ்வு செவ்வகம் வரைக அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வயது ஆண்டுகளில் கொடுத்துருக்காங்க, நபர்களின் எண்ணிக்கை கொடுத்துருக்காங்க. இப்போ 5, 10 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம அதை எப்படி எழுதிக்கணும் அப்படின்னா 0 to 5, இப்போ 5ல் முடியுதா, 5 to 10, 10ல் முடியுதா, 10 to 15, 15 to 20 இந்த மாதிரி எழுதிக்கணும். சரிங்களா? 20 to 25, 25 to 30, 30 to 35, 35 to 40, 40 to 45, 45 to 50 இந்த மாதிரி நம்ம எழுதிக்கணும். சரிங்களா? இப்போ நம்ம அட்டவணை எழுதலாமா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி எழுதிக்காச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வயது 0லேருந்து 5, 5 to 10, 10 to 15, 15 to 20, 20 to 25 இந்த மாதிரி எழுதிட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்ம அளவு, அதாவது நபர்களின் எண்ணிக்கையும் எழுதியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிராஃபுக்கும் நம்ம எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னா, ஒய்ஹெச்சில் வந்துட்டு 10, 20, 30, 40, 50, 60, 70, 80 இந்த மாதிரி எழுதியிருக்கோம். எக்ஸ்ஹெச்சில் வந்துட்டு பார்த்திங்கன்னா 5, 10, 15, 20, 25, 30, 35 இந்த மாதிரி எழுதியிருக்கோம் 5 5. இப்போ அளவு திட்டம் பார்த்திங்கன்னா எக்ஸ்ஹெச்சில் 1 சென்டிமீட்டர் 5 அலகுகள், ஒய்ஹெச்சில் வந்து எப்படி நான் 10 10 போட்டிருக்கோம். ஸோ 10 அலகுகள். இப்போ வந்துட்டு வரையலாமா? ஃபஸ்ட்டு பாருங்கள், 0 to 5 வந்து 0 to 5 வந்துட்டு 1. 1னா வந்துட்டு 0லேருந்து 1 அப்படின்னா ரொம்ப பக்கம். 0லேருந்து 1 வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரே ஒரு இது கோடு மட்டும்தான் வரும். 0லேருந்து 1 நீங்கள் பென்சிலில் தான் போடணும். நான் வீடியோவில் தெரியறதுக்காக நான் பேனால் போடுறேன், டார்க்காக தெரியணுன்றதுக்காக. அடுத்து பார்த்திங்கன்னா 5 to 10 வந்து 12. 12 வந்து பார்த்திங்கன்னா 5 to 10 வந்துட்டு 12. 10க்கு அப்புறம் ஒரு 2 பாயிண்ட்டு. ஸோ 5 to 10 12. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 10 to 15 வந்து 19. 19னா 20க்கு முன்னாடி, 20க்கு ஒரு பாயிண்ட் தள்ளி, 19. 19. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 15 to 20 வந்துட்டு 26. 26. 20 இந்த இருக்கு பாருங்கள். அதாவது இப்போ 30க்கும் 20க்கும் நடுவில் 26. 26 கரெக்டாக. 26. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 20 to 25 வந்துட்டு 27. 27 இதோட 2 பாயிண்ட் தள்ளி. அதாவது 30ல் வந்துடக்கூடாது, 27. 27 இங்கே தான் வரும். அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா அதாவது 27 இங்கேருந்து 27. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 25 to 30 வந்துட்டு 35. 35 இங்கேருந்து பார்த்துக்கோங்க. 30 இருக்கா, இங்கேருந்து 35. ஜஸ்ட் ஒரு 5 பாயிண்ட். இந்த இதிலே ஸ்கேல்லே கூட நீங்கள் பார்த்துக்கலாம். 35. அடுத்து 30 to 35 வந்து பார்த்திங்கன்னா 38. 38. 40க்கு முன்னாடி 2 இன்ச்சு, அதுதான் 38. அடுத்து 35 to 40. 35 to 40 வந்து பார்த்திங்கன்னா 45. 45. 40 இந்த இருக்கா, 45. 45.
45. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 40 to 45 வந்துட்டு 48. 48னா 50க்கு முன்னாடி 2 பாயிண்ட் தள்ளி 48. 48. அடுத்து 45 to 50 வந்துட்டு 53. 53 பாருங்க 53. 50 இங்கே இருக்கா, அதுலேருந்து ஒரு 3 பாயிண்ட் தள்ளி 53. இது நமக்கு தெரியறதுக்காக நம்ம எழுதிக்கலாம். 1 இது வந்து 12, 10லேருந்து 2 கூட, அடுத்து வந்து 19, 20க்கு முன்னாடி, அடுத்து வந்துட்டு 26, 20லேருந்து 6 பாயிண்ட் தள்ளி, அடுத்து 27, ஜஸ்ட் ஒரு இன்ச்சு தான் முன்ன பின்ன வரும். அப்புறம் வந்துட்டு 35 இருக்கா, 35, அடுத்து 38, 2 பாயிண்ட் கூட, அடுத்து 45, அடுத்து 48, அடுத்து 53. இங்கே நம்ம எழுதிக்கலாம். இது வந்துட்டு நபர்களின் எண்ணிக்கை. இங்கே வந்துட்டு வயது ஆண்டுகளில். அவ்வளோதான். அடுத்த சம் பார்க்கலாமா? அடுத்து இந்த 6வது சம் பாருங்க. துணி உற்பத்தி செய்யும் தொழிற்சாலையின் ₹1க்கான செலவு கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. இதனை வட்ட விளக்கப்படத்தில் குறிக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. விவரங்கள்: விவசாயி, நூற்றில் சாயம் போடுபவர், நெசவாளி, அச்சிடுபவர், சம்பளம். இது நமக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த மாதிரி நம்ம எழுதிக்கணும். சரிங்களா? மையக்கோணம் கண்டுபிடிக்கணும். மையக்கோணம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? இந்த வந்துட்டு 20/100 இன்ட்டு மையக்கோணம் கண்டுபிடிக்கிறதுக்கு 360. இப்போ இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் ஆகிடுமா? இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் ஆகிடும். அப்புறம் இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் ஆகிடும். ஸோ 2 வந்து 36ஆல் பெருக்கும் பொழுது 72. 6 12க்கு 2, மீதி 1, மூவி 2 6, 6 1 7. சரிங்களா? 72 டிகிரி. அடுத்து வந்து பாருங்கள், நம்ம ஏற்கனவே நிறைய சம் பார்த்துருக்கோம் 6.2ல் 1ல். ஸோ வந்துட்டு அதே மாதிரி தான் 35/100 இன்ட்டு 360. இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் ஆகிடும். அடுத்து வந்துட்டு 2 5 10, 7 5 35. அடுத்து 1 2, 8 2 16. 7ஐயும் 18ஐயும் பெருக்கும் பொழுது நமக்கு 126 கிடைக்கும். 126 டிகிரி. சரிங்களா? அடுத்து 15/100 இன்ட்டு 360 டிகிரியா? 0க்கு 0 கேன்சல் ஆகிடும். அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா 2 5 10, 3 5 15. அடுத்து 1 2, 1 2, 8 2 16. 3ஐயும் 18ஐயும் பெருக்கும் பொழுது நமக்கு 54 கிடைக்கும். 54 டிகிரி. சரிங்களா? 3 8 24க்கு 4, மீதி 2, 1 3 3, 3 2 5. சரிங்களா? 15/100 அதே தான், சேம் நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். 360 டிகிரியா? இஸ் ஈக்குவல் டு 54 டிகிரி. அதே தான், சேம். 0க்கு 0 கேன்சல் ஆகிடும். அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா 2 5 10, 3 5 15, இங்கே 18 வரும். 3 18 பெருக்கும்போது 54 டிகிரி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அச்சிடுபவர் 5/100 இன்ட்டு 360 டிகிரியா? இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? 0க்கு 0 கேன்சல் ஆகிடும். அடுத்து வந்துட்டு 2 5 10, 1 5 1 2, இங்கே 18, இங்கே 18 டிகிரி கிடைக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 10/100 இன்ட்டு 360 டிகிரியா? இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் ஆகிடும். இந்த 10க்கு இந்த 10ம் கேன்சல் ஆகிடும். அடுத்து 36 டிகிரி. இதை நமக்கு கூட்டினா என்ன கிடைக்கும்? 360 டிகிரி தான் கிடைக்கும். ஸோ நம்ம வேணால் கூட்டி பார்த்துடலாம்.
6 2 8, 8 4 12, 12 13 14 15 16, 16 ஒரு 8, 16 17 18 19 20 21 22 23 24, 24 6 30, 0 மீதி 3 7 3 10 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 6 மீதி 2 1 கூட்டினா 360 360 டிகிரி கிடச்சாச்சா. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வட்ட விளக்கப்படம் வரையணும். ஸோ நம்ம வந்துட்டு காம்பஸ் வச்சுட்டு ஒரு சர்க்கிள் போட்டுக்கலாம். நான் எப்போவுமே வந்து வட்டம் போட்டுட்டு தான் வந்துட்டு உங்களுக்கு போடுவேன். இன்றைக்கி நான் வந்துட்டு வட்டம் போடுறதே போட்டிருக்கேன். ஸோ வந்துட்டு மையப்புள்ளியில் குறிச்சிக்கலாமா. இப்போ வந்துட்டு அதுக்கு நேராக மையப்புள்ளியில் வந்துட்டு நேராக ஒரு கோடு. இப்போ இங்கேருந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா விவசாயி 72 டிகிரி, விவசாயி 72 டிகிரி, 0லேருந்து பாருங்கள் 70 72 இல்லைங்க. அந்த சர்க்கிள் கொஞ்சம் பெருசாக போட்டுக்கோங்க. 72 டிகிரி விவசாயி. அடுத்து இங்கேருந்து 126 டிகிரி. அடுத்து 0லேருந்து பாருங்கள் 126 100 110 120 126 இதோ இங்கே 120 126 126 126 டிகிரி நூல் நூற்றல். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எங்கே முடிக்கிறோமோ அங்கே தானே குறிக்கணும். நீங்கள் நோட்டை வேணால் திருப்பிக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. உங்களுக்கு எந்த பக்கம் ஈஸியாக இருக்கோ அந்த பக்கம் நீங்கள் திருப்பிக்கோங்க, இல்லை நீங்கள் அப்படியே வச்சு கூட போடலாம். அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா 54 டிகிரி, 0லேருந்து பாருங்கள் 50 54 டிகிரி. டிகிரி சாயம் போடுபவர், சாயம் போடுபவர். அடுத்து 54 டிகிரி தான் நெசவாளி. அடுத்து 54 டிகிரி நெசவாளி, அதுவும் 54 டிகிரியா. அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா 18, அடுத்து வந்துட்டு 18 அச்சிடுபவர். இங்கேருந்து பாருங்கள் 10லேருந்து 20க்கு முன்னாடி 2 தள்ளி அச்சிடுபவர். 18 டிகிரி அச்சிடுபவர். அடுத்து வந்துட்டு 36 டிகிரி, பாருங்கள் நமக்கு 36 டிகிரி கரெக்டாக காமிக்குது, 36 டிகிரி கரெக்டாக காமிக்குது. ஸோ நமக்கு வந்துட்டு இந்த வட்ட விளக்கு படம் வந்துட்டு கரெக்டு. 36 டிகிரி வந்துட்டு பார்த்திங்கன்னா சம்பளம். அவ்வளோதான், இந்த சம் முடிச்சாச்சு. அடுத்த சம் பார்க்கலாமா. 8வது சம் பாருங்கள், 7வது சம் பாருங்கள். புக்கில் அந்த மாதிரி இருக்குது, நீங்கள் 7ன்னு எழுதிக்கோங்க. கீழ்காணும் விவரங்களுக்கு நிகழ்வு செவ்வகம் வரைக அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா மைய மதிப்பு 15 25 35 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்துட்டு நமக்கு 15ன்னு கொடுத்துருக்காங்களா, 15 வந்து 10க்கும் 20க்கும் நடுவில் தானே 10 to 20 அப்படின்னு எழுதிக்கணும். 25 அப்படின்னா 20 to 30 சரிங்களா. இது ரெண்டுக்கும் நடுவில் தானே 25 இருக்குது. 30 to 40 அதாவது 35 வந்துட்டு இது ரெண்டுக்கும் நடுவில். ஸோ நமக்கு இது மட்டும்தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி எழுதிக்கணும். இந்த மாதிரி இருந்தால் தானே நம்ம குறிக்க முடியும் இல்லையா. 40 to 50 45 வந்து பார்த்திங்கன்னா 40 to 50க்குள்ளே தானே இருக்குது, இது ரெண்டுக்கும் நடுவில். 50 to 60 60 to 70 70 to 80 வந்து 70 to 80 வந்துட்டு 75க்கு வந்துட்டு 70 to 80 அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிக்கிறோம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி தான் நீங்கள் எழுதிக்கணும், பார்த்துக்கோங்க.
நிகழ்வெண் வந்துட்டு 12, 24, 30, 18, 26, 10, 8 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் இந்த மாதிரி தான் எக்ஸாம்ஸ்லாம் எழுதணும். சரிங்களா? வந்துட்டு நம்ம கிராஃப்க்கு வந்துட்டு நம்ம போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். எக்ஸ்ஹெச் ஒய்ஹெச்சில் பார்த்தீங்கன்னா 2, 4, 6, 8, 10 அப்படின்னு சொல்லிட்டு 2 2 போட்டிருக்கேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஹெச்சில் வந்து பார்த்தீங்கன்னா 10, 20, 40, 10, 20, 30, 40, 50 இந்த மாதிரி 10 10 போட்டிருக்கேன். இப்போ வந்துட்டு அளவு திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ஹெச்சில் 1 சென்டிமீட்டர் 10 அலகுகள், ஒய்ஹெச்சில் 1 சென்டிமீட்டர் 2 அலகுகள். இப்போ வந்துட்டு பார்க்கலாமா? இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 10 to 20 வந்து பார்த்தீங்கன்னா 12, 12க்கு நேராக மார்க் பண்ணிக்கோங்க. 12, 10 to 20. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 10 to 20. அதுக்கப்புறம் வந்துட்டு 20 to 30 வந்து பார்த்தீங்கன்னா 20 to 30 வந்துட்டு 24, 20 to 30 வந்துட்டு 24. ஸோ வந்துட்டு 24க்கு நேராக அந்த லைன் கொஞ்சம் இதாகிடுச்சு. இருபத்தி 4. வந்துட்டு 24 மார்க் பண்ணியாச்சா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 30 to 40 வந்து பார்த்தீங்கன்னா 30, 30 to 40 வந்து பார்த்தீங்கன்னா 30 கரெக்டாக மேலே 30 வரைக்கும். கரெக்டாக நமக்கு 30. அடுத்து வந்துட்டு 40 to 50 வந்து பார்த்திங்கன்னா 18, 40 to 50 வந்து பார்த்திங்கன்னா 18, 18க்கு நேராக 18. அப்புறம் வந்துட்டு 26, 50 to 60 வந்துட்டு 26, 26 போட்டுக்கலாமா? 26க்கு நேராக 26. அடுத்து 60 to 70 வந்துட்டு 10, 60 to 70 வந்துட்டு பார்த்திங்கன்னா 10, 10க்கு நேரம். அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா 70 to 80 வந்துட்டு பார்த்திங்கன்னா 8, 8ன்னா நமக்கு அந்த 10க்கு கீழே 8. அவ்வளோதான். நம்ம வந்துட்டு நிகழ்வு செவ்வகம் வரைஞ்சாச்சு. இந்த 6th சாப்டர் பார்த்திங்கன்னா 6வது சாப்டரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.